இந்தியாவில் இருக்க 7 அதிசயங்கள் உங்களுக்கு தெரியுமா? இதுல ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டிலும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாஜ்மஹால், இது ஆக்ராவில் இருக்கு. இது வந்து காதலுக்காக கட்டப்பட்டது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள், இது அமிர்தசரஸ் இருக்குது. கோயில் பாத்தீங்கன்னா 750 கிலோ தங்கத்தை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இப்போ இல்ல, கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1500களிலே இந்த கோயில் தங்க கோயிலா கட்டிட்டாங்க. அதனாலதான் இது இந்திய அதிசயத்துல இடம் பிடிச்சிருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா ஹம்பி நகரம், இது கர்நாடகாவில் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தொங்கும் தூண், ஒரே நாளில் செதுக்கப்பட்ட லிங்கம், அதுக்கப்புறம் பாதாள லிங்கம் சொல்லிட்டு ஏகப்பட்ட சிறப்பான கட்டிட வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு ஹம்பி நகரமா இருக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா சன் டெம்பிள், இது கோனார்க்களுக்கு. இந்த கோயில் வந்து மூடப்பட்டதாக இருக்கு. பட் மூடப்பட்டிருந்தாலும் உள்ள ஒரு மிதக்கும் லிங்கம் இருக்காம, அந்த காரணத்துக்காக இந்தியாவோட அதிசயத்தில் இது 4வது இடத்துல இருக்கு. 5வது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற கஜுராஹோ டெம்பிள். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த காம சிற்பங்களை வடிவமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒழுக்க நெறிமுறைகளை அப்படி சிற்பங்களை வடிவமைச்சிருப்பாங்க. 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா நடந்தா யூனிவர்சிட்டி, இது பார்த்தீங்கன்னா பீகார் இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையுமே யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ எல்லா மாவட்டத்திலுமே இருக்கும். ஆனால் 1600களிலே கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க. அது வந்து ஏகப்பட்ட பேர் படிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த யூனிவர்சிட்டியை இந்திய அதிசயத்தில் சேர்த்திருக்காங்க. 7வது இடத்துல கோமட்டேஸ்வரா டெம்பிள். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு பாகுபலி சிற்பம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கல்வெட்டுகளும் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன ஒரு சோகனா, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பழைய கோயில்களும் கட்டடங்களும் இருக்குது. பட் எதுவுமே இந்த இந்திய அதிசயத்தில் சேர்க்கப்படவே இல்லை. காரணம் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.